ஹாய் கைஸ் அம்பிடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நரகத்தின் 19வது தளம் எபிசோட் நம்பர் 5. எபிசோட் ஸ்டார்ட்ல ஜோ ஹீரோயின் கிட்ட சீனியர் சொன்ன சூச்சான் ஒருவேளை ஹீரோவா இருப்பானு கேட்க ஹீரோயின் தெரியலன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க 2 பேருக்குமே ஹீரோ மேலே தான் டவுட் வரும். பேசிட்டே அந்த கைவிடப்பட்ட பில்டிங் கிட்ட வந்துருவாங்க. ஜோ அந்த பில்டிங்கை பார்த்தோன்னே பயப்படுவா. ஹீரோயின் ஜோவை ரூமுக்கு போக சொல்லி ஹீரோயின் மட்டும் தனியாக அந்த பில்டிங்குள்ளே போவாங்க. உள்ள பார்த்தா நிறைய புக் ஷெல்ஃப்ஸ் இருக்கும். ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது டோர் ஓபன் பண்ற சவுண்ட் கேட்கும். ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போய் மன்னிச்சுப்பாங்க. வந்தது ஹீரோ. இப்ப ஹீரோ அங்க சுத்தி பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோக்கு ஹீரோயின் உள்ள இருக்கிறது தெரியும், ஆனா காட்டிக்க மாட்டாரு. ஹீரோ ஏதோ டிவைஸ் வச்சு நடந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஆர்கிடெக்சர் மாடல் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்ல ஹீரோயினும் அதை கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ கீழே இருந்து எதையும் எடுத்துட்டு போவாரு. அதை ஹீரோயினும் நோட் பண்ணுவாங்க. ஹீரோவை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக தன்னை ஹீரோயின் ஃபாலோ பண்றது ஹீரோக்கு தெரியும், ஆனா திரும்பி பார்க்க மாட்டாரு. ஒரு பிளேஸ்ல போய் நின்னுட்டு இன்னும் எவ்வளவு நேரம் என்ன ஃபாலோ பண்ண போற, என்ன சொல்லணும்னு கேட்க, ஆனா அங்க வந்தது அந்த சீனியர் பொண்ணு சூ. ஹீரோ அந்த பில்டிங்கோட மாடல் கேட்டார்ல, அதை கொடுப்பா. அன்னைக்கு தான் ஃப்ரெஷர்ஸ் வெல்கம் பார்ட்டி ஸ்பீச்சுக்காக ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்பா. ஹீரோவும் ஓகே சொல்ல இதெல்லாம் ஹீரோயின் ஒட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. சூ போன பிறகு ஹீரோயின் நின்னுட்டு இருந்த இடத்த பார்த்தா அங்க ஹீரோயின் இல்ல. ஹீரோ போன பிறகு திரும்பி ஹீரோயின் ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க ஜோ ரூமுக்கு வர கால் அடிபட்டு இருக்குமே ஒரு பொண்ணுக்கு, அவ மட்டும்தான் இருப்பா. அவ பேரு ஜூன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டேன்னு கேட்க ஜோவும் ஊன் செல்வா. ஜோவோடைய பெட்ல ஒரு பேக்கேஜ் இருக்கும், ஆனா அது யார் அனுப்புனது ஜோக்கும் தெரியாது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட் இருக்கும். அதே மாதிரி ஒரு பாக்ஸா யாங் கிட்டயும் இருக்கும். யாங் கேன்டீன்ல இருப்பான். ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோனும் கேன்டீனுக்கு வந்துருவாங்க. யாங் ஹீரோயினை பார்த்த உடனே பயப்படுவான். அவன் பயத்துக்கான காரணம் ஹீரோயின் ஒரு தடவை ஒரு பையன் அடிக்கும் போது பார்த்திருப்பான் சின்ன வயசுல. அன்னில இருந்தே ஹீரோயினை பார்த்தா அவனுக்கு பயம். ஆனா ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயினும் அவன் பின்னாடி வந்து நிக்க யாங்கு ஹீரோயின் பின்னாடி இருக்கிறத பார்த்து பயப்படுவான். ஓ, சாப்பிட்டு வந்தீங்களா, ஃப்ரெண்ட்ல போய் நில்லுங்கன்னு சொல்ல ஹீரோயின் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. அதுக்கு யாங்கோ நம்ம 2 பேரும் கிளாஸ்மேட் தான், நீங்க போய் நில்லுங்கன்னு ஹீரோயின் பின்னாடி அவன் நினைப்பான். யாங்கோ நான் தான் யாங்கு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல சேர்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா ஹீரோயின் கண்ணு ஹீரோவை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கும். அதை கவனிச்ச யாங்கோ அழகா இருக்க பொண்ணுங்க கூட டெம்ட் ஆவாங்க போலன்னு சொல்ல ஹீரோயினோ என்ன சொன்ன, அதாவது ஃபுட்டை பார்த்து டெம்ட் ஆகும்னு சொன்னேன். அப்பதான் ஹீரோயின் அவன் கையில இருக்க பேக்கை பார்ப்பாங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டி பாக்ஸ். அதை பத்தி கேட்க அதை ஒரு கம்பெனி ப்ரொமோட் பண்ணான். அந்த பாக்ஸை அவனுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருப்பாங்க ப்ரமோஷனுக்காக. விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் அது. டெஸ்ட் பாஸ் பண்ணா போதும்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்பதான் ஞாபகம் வரும். ஹீரோயினும் இந்த ப்ரமோஷனுக்காக விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமை ட்ரை பண்ணிருப்பாங்க. இப்ப யான் கிட்ட என்ன டெஸ்ட்னு கேட்க அதுக்குள்ள உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணும்னு அங்கிள் கேட்பாரு. அங்கிள் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயினும் இது வேணும் அது வேணும்னு சொல்ல அங்கிள் எடுத்து அதிகமா போடுவாரு. ஆனா இவங்க கிட்ட பேசிட்டு இருந்ததுல ஹீரோயின் ஹீரோவை மிஸ் பண்றவாங்க. யாங்கும் போய் ஆர்டர் பண்ண ஹீரோயினுக்கு அதிகமா கொடுத்துருப்பாரு, ஆனா யாங்குக்கு கொஞ்சமா போடுவாரு. அது மட்டும் இல்ல அங்கிளுக்கு பயங்கரமா ஹேண்ட் ஷேக் ஆகும். என்ன ஆச்சுன்னு யாங்கும் கேட்க அது என் ஹேபிட் பண்ணு சொல்லி மழுப்பிடுப்பாரு. இப்ப ஹீரோயின் வெல்கம் பார்ட்டிக்கு போவாங்க. ஹீரோயினுக்கு தான் தெரியுமே ஹீரோ அங்க இருப்பாருன்னு. அதுக்காக தான் ஃபர்ஸ்டே போயிடுவாங்க. ஜோவும் ஹீரோயினுக்காக ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ரொம்ப நேரம் ஆகி வரலன்னொடனே அவளும் வந்திருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் அந்த வெல்கம் பார்ட்டிக்கு வருவாரு. ஹீரோவை பார்த்து ஜோவும் ஷாக் ஆவா. ஹீரோ அந்த பில்டிங்ல இருந்து எடுத்துட்டு வந்த என்னமோ ஒன்ன கையில வச்சிட்டு இருப்பாரு. அதை ஹீரோயினும் நோட் பண்ணுவாங்க. யாங்க லேட்டா தான் வருவான். ஜூன் பக்கத்துல மட்டும் தான் சீட் இருக்கும். அவன் அங்க போய் உட்காந்துப்பான். கிளாப் பண்றேன்னு சொல்லி ஜூன் மேலே கொஞ்சம் தண்ணியை சிந்திருவான். சாரி சரின்னு சொல்ல ஜூனும் பரவாயில்லன்னு விட்டுருவா. யாங்க வழக்கம் போல நான் தான் யாங்கு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறேன்னு சொல்ல இவன் எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் சரி இவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்ப ஸ்டேஜ்ல ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அவளோட காலை பார்க்கும்போது ஜூனுக்கு ஏக்கமா இருக்கும். அவளும் கிளம்பி போக யாங்கு ஹெல்ப் பண்ண வருவான். ஆனா அவ தடுத்துட்டு அவளே போவா. யாங்குக்கு ஜூனை பார்க்கும்போது பாவமா இருக்கும். அவனும் பின்னாடியே போவான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ போக ஹீரோயின் ஹீரோ பின்னாடி போவாங்க. ஜோ கிட்ட வாஷ்ரூம் போறதா சொல்லிட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ணி போவாங்க. ஜோவும் பின்னாடி வந்து பார்த்தா ஹீரோயினை காணோம். என்ன பேசுறதுன்னு தெரியாம யாங்கோ அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமை கொடுப்பான். இது சூப்பரா இருக்கும், நீ ட்ரை பண்ணி பாரு, பறக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்ல ஆனா ஜூன் அதை வாங்காமலே போவா. அவ கொஞ்சம் ஸ்லிப்பாக இவன் பிடிப்பான். ஜூனை தட்டி விட்டு போக இவனுக்கு ஜூனு பிடிச்சிருச்சு. ஆனா ஜூனுக்கு தான் ஒரு விதமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். யார்கிட்டயும் சரியா பேச மாட்டா. ரூம்க்கு வந்து அவளும் ஸ்லிப்பாக அவளுக்கு தன்னோட காலை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும் தான் தனக்கு தானே மோட்டிவேட் பண்ணிப்பா. அப்ப அவ ஜோ பிளேஸ்ல இருக்க விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமை பாப்பா. யாங் என்ன சொல்லியிருப்பா, அதை ட்ரை பண்ணி பார்த்தா பறக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பான்ல. இவளும் அந்த கேமையே பார்த்துட்டு இருப்பா. இப்ப ஜோவும் ஒரு பூனைக்குட்டிக்கு சாப்பாடு வச்சு அந்த பூனைக்குட்டி கிட்ட பேசிட்டு இருப்பா. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தா, ஆனா இப்பெல்லாம் அவ என்னை விட்டு ரொம்ப தூரமா போற மாதிரி இருக்கு. இவ இப்படி இந்த பூனைக்குட்டி கிட்ட பேசிட்டு இருக்க இவ பின்னாடி யாரும் வந்து நிப்பாங்க. எங்க ஹீரோயினும்
இன்னும் ஹீரோவை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ அவரோட ரூமுக்கு போயிட்டு வெளியே வர ஹீரோயின் ஹீரோவோட ரூமுக்கு முன்னாடி போக அங்க நம்ம பாஸ்வேர்ட் லாக் இருக்கும். ஹீரோயின் அது மேல லைட் இருக்க ஹீரோவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தெரியும். அதை வச்சு ஹீரோயின் அந்த 4 நம்பரை கண்டுபிடிச்சிருவாங்க. ஜோ பின்னாடி திரும்பி யாரோ நிக்கிறத பார்த்து பயப்படுவா. ஆனா அது டாக்டர் தான். இவ ஸ்டூடெண்ட் ஐடி கார்டை விட்டுட்டு வந்துட்டாலாம். அது கொடுக்கறதுக்காக வந்திருப்பாரு. இப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டே போக டாக்டரும் இதே காலேஜ்ல தான் படிச்சாரா. ஆனா ஒரு செமஸ்டர்லயே டிராப் பண்ணிட்டாரா. அதுக்கப்புறமா மெடிக்கல் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டாரா. ஜோ கிட்ட உன் ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்க ஜோவும் அமைதியா நிப்பா. இங்க ஹீரோயின் அந்த 4 நம்பர் வச்சு எந்த பேட்டர்னா இருக்குன்னு தப்பு தப்பா போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ பின்னாடி இருந்து 0419 சொல்ல ஹீரோ பாஸ்வேர்ட் போட்டு டோர் ஓபன் பண்ணுவாரு. இவ்வளவு தூரம் வந்துட்ட உள்ள வரியான்னு கேட்க ஹீரோயின் ஹீரோவோட வீடை சுத்தி பார்த்துட்டு இருக்க ஹீரோ தண்ணி கொடுப்பாரு. ஆனா ஹீரோயின் எனக்கு தாகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் நான் கொஞ்சமா சால்ட் தான் ஆட் பண்ணேன். நீ என்ன நினைச்ச? ஹீரோக்கு உப்பு தண்ணி குடிக்கிறது பழக்கமா? சரி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுன்னு சொல்ல எனக்கு தெரியும். ஒரு பர்பஸ் தான் நீ இங்க கூட்டிட்டு வந்த. ஹீரோவும் ம் எனக்கும் தெரியும். நீ என்கிட்ட அந்த பில்டிங்கை பத்தி பேசணும்னு நினைக்கிறல்ல. இப்பதான் ஹீரோ சொல்வாரு இவங்க கனவுல பாக்குற பில்டிங்கும் இந்த பில்டிங்கும் சேமா பாக்கிறதுக்கு தான் ஹீரோ போயிருப்பாரு. மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்திருப்பாரு. ஆனா மெஷர்மெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படின்னா இந்த பில்டிங்கும் அந்த பில்டிங்கும் ஒண்ணு இல்ல. ஹீரோனும் சரி நீ எப்படி அந்த பில்டிங்குள்ள வரேன்னு கேட்க ஹீரோவும் உங்களை மாதிரிதான் கனவுல வருவேன்னு சொல்ல ஆனா ஹீரோ அந்த கார் ஆக்சிடென்ட்ல இல்லையே எப்படி வராரு? இதுதான் ஹீரோனுக்கு டவுட். கோமால இருக்க டாங்க போய் பார்ப்பான். அவன் கிட்ட பேசிட்டு இருப்பான். இன்னும் அந்த கே உன்னை வந்து பாக்கலடா. ஒரு போன் கூட பண்ணல. இரு நான் உனக்கு போன் பண்றேன்னு சொல்லி அவன் பாக்கெட்ல கைவிட அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வரும். கேவோட போன் தான் இவன் கிட்ட இருக்கே. அப்பவும் லீ கே நம்ம கிட்ட சொல்லியிருக்கான்ல அவன் ஒரு புது போன் வாங்க போறான்னு. அதான் இந்த போனை இங்கே விட்டு போயிருப்பான். இங்க பாருடா டாக்டர் நீ நல்லா இருக்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒழுங்கா எந்திரிச்சிரு. இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு கால் வரும். அந்த காலை பேசிட்டு இவன் வாஷ்ரூம்குள்ள போயிடுவான். இங்க யாங்கோ அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமை யூஸ் பண்ணி ஜாலியா விளையாடிட்டு இருப்பான். லீ வாஷ்ரூம்ல இருக்கும்போது டாங்க செக் பண்றதுக்காக டாக்டர் வந்திருப்பாங்க. லீ வாஷ்ரூம்ல இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. செக் பண்ண டாக்டரும் இவனோட உடம்புல ஆல்கஹால் கண்டென்ட் கம்மியா தான் இருக்கு. ஆனா எதுக்கு கோமால போனான்னு தெரியல. நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாமா டாக்டர்னு கேட்க ஆனா அந்த சீஃப் டாக்டர் அதெல்லாம் வேணாம் நீ இப்போ 27வது பெட்ட பாருன்னு சொல்லி அனுப்பி வைப்பான். இந்த டாக்டர் போனவனே இந்த சீஃப் டாக்டரும் யாருக்கும் கால் பண்ணி கேம்னாலதான் டாங்கு கோமாக்கு போனதை இன்ஃபார்ம் பண்ணுவான். இதெல்லாம் வாஷ்ரூம்ல இருக்க லீயும் ஒட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ கேம் தான் டாங்கோட கோமாக்கு காரணமான அவனு யோசிக்க ஹீரோயின் ஹீரோவோட ரூமை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கேயும் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் இருக்கும். ஹீரோயின் அங்க இருக்க ஒரு பாக்ஸை டச் பண்ண வர அதுக்குள்ள ஹீரோ உள்ள வந்துருவாரு. நான் யூஸ்வலா என்ன பண்றேன்னு பாத்துட்டேன்னு கேட்க ஹீரோயினும் வெளியே போயிடுவாங்க. ஹாஸ்டல்ல இருக்க ஜோமோ ஹீரோயின் இன்னும் வரலன்னு அவளுக்கு தூக்கமே வராது. ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுவா. ஆல்ரெடி நிறைய மெசேஜ் பண்ணியிருப்பா. ஆனா ஹீரோயின் ரிப்ளை பண்ணல. இருந்தாலும் மறுபடியும் மெசேஜ் பண்ணுவா. ஹீரோயின் அந்த பில்டிங்ல இருந்து என்ன எடுத்துட்டு வந்தீங்கன்னு ஹீரோவை கேட்க ஹீரோ சும்மா ஒரு க்ளோத் எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஹீரோக்கு ஹீரோயின் அங்க இருக்கிறது தெரியும். ஹீரோயின் அட்ராக்ட் பண்ணுன்றதுக்காக தான் ஹீரோ சும்மா அங்க கிடந்த கிளாத் எடுத்துட்டு வந்திருப்பாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட அந்த கிளாத்தை கொடுக்க அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு அந்த பார்க்கோட ஞாபகம் வரும். அந்த பார்க்கும் இதே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருப்பான். அதை பார்த்து ஹீரோயினை ஜர்க்காக ஹீரோ என்னாச்சுன்னு கேட்பாரு. அப்ப இவங்க 2 பேருக்கும் மெசேஜ் வரும். உங்களோட கேம் ஸ்டார்ட் ஆக போதுன்னு 10 செகண்ட்ல கவுண்டன் வரும். அப்ப இது கேமான ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க இந்த மெசேஜ் ஜோக்கும் போயிருக்கும் லீக்கும் போயிருக்கும். அவுட் ஆஃப் சிலபஸ்ல யாங்குக்கும் போயிருக்கும். ஆனா அதை அவன் கவனிச்சிருக்க மாட்டான். இப்போ ஹீரோயின் லிஃப்ட்ல இருப்பாங்க. லிஃப்டும் ஓப்பன் ஆக இப்ப அவங்க அந்த பில்டிங்ல இல்ல ஏதோ ஒரு கிராமத்துல இருக்காங்க. அந்த கிராமத்தை சுத்தி நிறைய மலைகள் இருக்கும். அப்படியே அந்த பிளேஸை சுத்தி சுத்தி காட்ட அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.